வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது நியூஸ் போஸ்டின் இரவு 8 மணி பிரதான செய்தியுடன். உங்களுடன் இணைந்து கொள்ளும் நாம் தாரணி தங்கராஜா, சிசுரகுமார், கிருஷாந்த் ராஜ். இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். ஹெரோயின் கடத்தல் தொடர்பில் இலங்கையில் மரண தண்டனை விதிக்கப்பட்டிருந்த இந்தியாவின் 5 மீனவர்களும் விடுவிப்பு. ஹம்பாந்தோட்டை துறைமுகத்தில் சீன கடற்படையின் முகாமொன்றை அமைக்கும் திட்டம் தொடர்பில் சர்வதேச ஊடகங்கள் தகவல். ஜனாதிபதி தேர்தலை பிற்போடுமாறு எதிர்க்கட்சி கோரிக்கை. விடயத்திற்கு பொறுப்பான அமைச்சர் இல்லாமல் தொழில்நுட்ப மற்றும் ஆய்வு அமைச்சுக்கான நிதி ஒதுக்கீடு விவாதத்துக்கு. ஐஸ்கிரீம் உற்பத்திகளின் தடை தொடர்பான கவன ஈர்ப்பு முன்மொழிவு உள்ளிட்ட 5 பிரேரணைகள் வடமாகாண சபையில் நிறைவேற்றம். இலங்கையில் மரண தண்டனை விதிக்கப்பட்டிருந்த 5 இந்திய மீனவர்களுக்கும் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச பொது மன்னிப்பு வழங்கியுள்ளார். இந்திய மீனவர்களுக்கு ஜனாதிபதி இன்று மாலை பொது மன்னிப்பு வழங்கியதாக ஜனாதிபதி பேச்சாளர் மொஹான் சமரநாயக்க நியூஸ் போஸ்டிற்கு கூறினார். இந்திய மீனவர்கள் 5 பொது மன்னிப்பின் கீழ் விடுதலை செய்வதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுக்குமாறு சிறைச்சாலை அதிகாரிகளுக்கு ஜனாதிபதி பணிப்புரை விடுத்ததாக ஜனாதிபதி பேச்சாளர் கூறினார். இதேவேளை போதைப்பொருள் கடத்தல் குற்றச்சாட்டின் பேரில் மரண தண்டனை விதிக்கப்பட்டிருந்த 5 இந்திய மீனவர்களும் விடுவிக்கப்பட்டுள்ளதாக இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகாலய உயர்மட்ட அதிகாரி ஒருவரும் நியூஸ் பஸ்டுக்கு உறுதிப்படுத்தினார். விடுவிக்கப்பட்டுள்ள 5 மீனவர்களையும் இந்தியாவுக்கு திருப்பி அனுப்புவது தொடர்பிலான வழிமுறைகள் குறித்து ஆராய்ந்து வருவதாகவும் அந்த அதிகாரி கூறினார். இலங்கை கடற்பரப்புக்குள் போதைப்பொருள் கடத்திய குற்றச்சாட்டின் பேரில் 5 இந்திய மீனவர்களும் 3 இலங்கை மீனவர்களும் 2011ஆம் ஆண்டு கடற்படையினால் கைது செய்யப்பட்டிருந்தனர். இது தொடர்பிலான வழக்கு விசாரணைகளில் குற்றவாளிகளாக காணப்பட்ட 5 இந்திய மீனவர்களுக்கும் இலங்கை மீனவர்கள் 3 கொழும்பு மேல் நீதிமன்றம் மரண தண்டனை விதித்து தீர்ப்பளித்தது. இதனையடுத்து இந்திய மீனவர்கள் 5 விடுதலை செய்யுமாறு வலியுறுத்தி தமிழகத்தில் தொடர்ச்சியான வேலைநிறுத்தம் மற்றும் உண்ணாவிரத போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வந்தன. மரண தண்டனை விதிக்கப்பட்ட இந்திய மீனவர்கள் சார்பாக இலங்கையில் தாக்கல் செய்யப்பட்டிருந்த மேன்முறையீடு நேற்று வாபஸ் பெறப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கதாகும். ஜனாதிபதி தேர்தல் நடைபெறவுள்ள காலம் தொடர்பில் இன்று பாராளுமன்றத்தில் கருத்து தெரிவிக்கப்பட்டது. பரிசுத்த பாப்பரசரின் இலங்கை விஜயம் தொடர்பான நடவடிக்கைகளை நாம் முன்னெடுத்து செல்கிறோம். கத்தோலிக்கர்கள் உள்ளிட்ட மக்கள் அனைவரும் இந்த சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். ஜனாதிபதி தேர்தலை ஜனவரி மாதம் நடத்த வேண்டாம் என நான் தாய்வுடன் கேட்டுக்கொள்கிறேன். அதற்கு பின்னர் நடத்துமாறு நான் வேண்டுகோள் விடுக்கிறேன். தேர்தல் ஒன்றை நடத்துவதன் ஊடாக பாப்பரசருக்கு புதிய அரசாங்கம் ஒன்றை, புதிய ஜனாதிபதி ஒருவரை சந்திக்க முடியும். பாப்பரசரை முதலாவது ஜனாதிபதியை சந்திக்கின்றார் என எம் அனைவருக்கும் மகிழ்ச்சி அடைய முடியும். தொழில்நுட்ப மற்றும் ஆய்வு அமைச்சிற்கான நிதி ஒதுக்கீட்டு விவாதம் இன்று பாராளுமன்றத்தில் இடம்பெற்ற போதிலும் அந்த அமைச்சு பதவியை வகித்த பாட்டலி சம்பிக்க ரணவக்க சபையில் பிரசன்னமாகியிருக்கவில்லை. அத்துரலிய ரத்தன தேரரும் இன்றைய தினம் பாராளுமன்ற அமர்வுகளில் கலந்து கொள்ளவில்லை. ஆளுங்கட்சியில் அவருக்காக ஒதுக்கப்பட்டிருந்த ஆசனம் வெறுமனே காணப்பட்டதாக எமது பாராளுமன்ற செய்தியாளர்கள் தெரிவித்தனர். அத்துடன் ஜாதிக ஹெலோருமிய அரசாங்கத்தில் வகித்த பதவிகளில் இருந்து விலகுவதற்கு எடுத்த தீர்மானம் தொடர்பில் இன்று பாராளுமன்றத்தில் கருத்து தெரிவிக்கப்பட்டது. පාර්ලිමේන්තු ඉතිහාසයේ 1948 ඉඳන් පළමුවෙනි වතාවට ඇමතිවරයෙක් නැති විෂයක් අපි අද සම්මත කරන්නයි ලෑස්ති වෙන්නේ. විද්‍යා තාක්ෂණ ඇමති අද නෑ. ඔහු ආණ්ඩුවෙන් ඉවත් වෙලා. නියෝජ්‍ය ඇමතිවරයෙක්වත් නෑ. මට තේරුම් ගන්න බෑ මේ රජය කොහොමද ඉදිරියට ගමන් කරන්න කියලා. කොහොමද සම්මත කරන්නේ? පාරා වලල්ල හදාගෙන ආණ්ඩු ක්‍රම අවස්ථාවේ ඇමති කෙනෙක් නැත්තම් ඇමතිතුමා අස්සුනොත් ඔටෝමැටිකලි අතිකරු ජනාධිපතිතුමා අමාත්‍යංශේ බාර ගන්නවා. අගමැතිතුමා හෝ සභානායකතුමා හෝ මම අදාළ පිළිතුරු දෙනවා. කලබල වෙන්න එපා. ශ්‍රී ලංකා ඉතිහාසයේ කවදාවත් එහෙම වෙලා නැහැ. වෙබ්සයිට් එකේ තියෙනවා අද තවත් එක්කෙනෙකුට දෙන්නේ ඔය පැත්තෙන් මෙහාට එනවා කියලා මම දන්නේ නැහැ. මේක ඇත්තද නැත්තද කියලා. අමුතුරවණ්ඩ කෙලින්ම දේශපාලන කරන්න බෑ.
රජකරම මට වමනා කරන්නේ බුද්ධත්වයට පත් වුණා. රජකමට ඉරුවත් ඒ ගැන අතගැවිවත් කතා කරේවත් නැහැ. හාමුදුරන්ටත් අප්‍රමාණ විදියට දේශපාලනයට ඇවිල්ලා දේශපාලන කටයුතු කරන්න අයිතිවාසිකමක් නැහැ. හාමුදුරුවෝ රජ වෙන්න තමයි යන්නේ, ඔටුනු බලන් ගන්න තමයි යන්නේ කියලා හිතාගත්තාම ආගම ගැන හිතන්නේ නැහැ. ඔටුන්ඩ ගැන ඒගොල්ලෝ කල්පනා කරන්නේ. අවුරුදු 4ක් ගියාද මේක තේරුම් ගන්න ඒකයි අපිට තියෙන ප්‍රශ්නේ. හැබැයි ඔබතුමාගේ පුස්තකයේ හැටියටත් බයිබලයේ හැටියටත් මේ වගේ වැඩ කරන්න බෑ. එළවලුවේ විනාශන එක හොඳයි. හොඳයි කියන්නේ අපිට ඉදිරියට යන්න මගේ හැටිත් එහෙමයි. පොඩි පොයින්ට් එකක් තියෙන්න ඕන. ඒ හින්දා එළවලුවේ එහෙම විමත් තරලී කියලා මම කල්පනා කරන්නේ. ஐஸ்கிரீம் உற்பத்திகள் மீதான தடை தொடர்பான கவனஈர்ப்பு முன்மொழிவு உள்ளிட்ட 5 பிரேரணைகள் வடமாகாண சபையில் இன்று நிறைவேற்றப்பட்டுள்ளன. வடமாகாண சபையின் 19வது அமர்வு அவைத்தலைவர் CVK சிவஞானம் தலைமையில் யாழ் கைதடியில் உள்ள மாகாண சபை கட்டட தொகுதியில் இன்று நடைபெற்றது. வடமாகாண சபையின் இன்றைய அமர்வில் எதிர்க்கட்சித் தலைவர் சி தவராசாவினால் கொண்டுவரப்பட்ட ஐஸ்கிரீம் உற்பத்திகளின் தடை தொடர்பான கவனஈர்ப்பு முன்மொழிவு உள்ளிட்ட 5 பிரேரணைகள் இன்று நிறைவேற்றப்பட்டுள்ளன. வடமாகாணத்தில் ஐஸ்கிரீம் உற்பத்திகளுக்கு விதிக்கப்பட்ட தடை தொடர்பில் கொண்டுவரப்பட்ட கவனஈர்ப்பு முன்மொழிவுக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பின் மாகாண சபை உறுப்பினர்களான டாக்டர் ஞா குணசீலன், டாக்டர் எஸ் சிவமோகன், ப டனீஸ்வரன், யு அஸ்மீன் மற்றும் க சர்வேஸ்வரன் ஆகியோர் ஆதரவு தெரிவித்துள்ளனர். ஐஸ்கிரீம் உற்பத்திகளுக்கு விதிக்கப்பட்ட தடையால் 20,000 வர்த்தகர்களும் 3000க்கும் அதிகமான தொழிலாளர்களும் நேரடியாக பாதிக்கப்பட்டுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் சி தவராசா குறிப்பிட்டார். 59 நிறுவனங்களை மூட பண்ணியிருக்கின்றார்கள். அதில் 38 சிறுகை தொழிலாளர்கள். இவ்வளவு பேருக்கும் கடைகளுக்கு வருமானம் இல்லை. இந்த 3000 பேருக்கு 3500 சொல்லுகின்றார்கள், வேலை வாய்ப்பு இல்லை. என்ன நடந்தது? இந்த இடைவெளியை பாவிச்சு கொழும்பில இருக்கின்ற இந்த பிரபல பாரிய அளவில் உற்பத்தி செய்கின்ற இந்த ஐஸ்கிரீம்கள் கொண்டு இங்க விற்பனை நடந்திருக்கு. வடமாகாண சபை அதிகாரிகளால் செய்யப்பட்ட வேலை இது. இந்த சுகாதார நடவடிக்கை ஒட்டுமொத்தமான நடவடிக்கையா இருக்க வேண்டும். தனி ஐஸ்கிரீமை மட்டும் நோக்கம் கொண்டா இருக்கக்கூடாது. ஏனைய உணவு பதார்த்தங்களுக்கு என்ன கதி? அவை சுகாதாரமாக வழங்கப்படுகின்றன. எனக்கு ஒரு கடை காட்டுங்கள், ஹோட்டல்கள்ல ஒரு கடை காட்டுங்கள், சுகாதாரமாக உணவு பரிமாறுகின்ற கடை. ஏன் ஐஸ்கிரீமை மட்டும் நீங்கள் டார்கெட் பண்றீர்கள்? எவ்வாறாயினும் ஐஸ்கிரீம் உற்பத்திகளுக்கு தடை விதிக்கப்பட்டமை தொடர்பில் சபை அமர்வில் வாத பிரதிவாதங்கள் இடம்பெற்ற சந்தர்ப்பத்தில் வடமாகாண சுகாதார அமைச்சர் ப சத்தியலிங்கம் பிரசன்னமாக இருக்கவில்லை. தமிழ் அரசியல் கைதிகளின் விடுதலை வலியுறுத்தி மற்றும் ஒரு பிரேரணையும் சபையில் இன்று நிறைவேற்றப்பட்டது. இந்த வருடம் ஜனவரி மாதம் 14ஆம் தேதி அல்லது 13ஆம் தேதி வெலிக்கடை சிறையில் கைதிகள் பலரை போய் நான் கண்டு பேசிக் கொண்டு வந்தேன், அவர்களுடைய பிரச்சனைகளை. அது சம்பந்தமாக நாங்கள் அவர்களுக்கு தேவையான விடயங்களை பற்றியும் ஆராய்ந்து வந்திருந்தோம். பொதுவாக அவர்களுக்கு சட்டத்தரணிகளினுடைய அனுசரணை இல்லை என்பது ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்தது. அதுக்கு உரிய நடவடிக்கைகள் சிலவற்றை நாங்கள் எடுத்திருந்தோம். ஜனாதிபதியை சந்தித்த போதும் அதை பற்றி குறிப்பிட்டிருந்தேன். அது பற்றி பரிசீலனை செய்வதாக குறிப்பிட்டிருந்தார். சட்டமா அதிபரோடு இது சம்பந்தமாக பேசி வந்திருந்தேன். தங்களால் இயலுமானவற்றை தாங்கள் செய்ததாகவும் இதிலே அரசியல் குடிகொண்டிருப்பதாகவும் அரசியல் சேர்ந்திருப்பதாகவும் சற்று மனவர்த்தத்துடன் தெரிவித்தார். ஆகவே நாங்கள் பல விதங்களிலும் பல நடவடிக்கைகளை எடுத்தும் அது வெற்றி காணவில்லை என்பதுதான் உண்மை. அத்துடன் மந்திரி மனையை மாகாண சபையின் கீழ் நிர்வகிப்பது தொடர்பான பிரேரணையும் வடமாகாண சபையில் உள்ளக கணக்காய்வு முன்னெடுக்கப்பட வேண்டும் என்ற பிரேரணையும் நிறைவேற்றப்பட்டுள்ளன. வடமாகாண சபையின் அடுத்த அமர்வு டிசம்பர் மாதம் 4ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் மாதகள் யோதிப்புலம் பகுதியில் தனியாருக்கு சொந்தமான 4.2 ஏக்கர் காணி கடற்படையினரின் தேவைக்காக சுவீகரிக்கும் வகையில் இன்று அளவீடு செய்யப்பட்டுள்ளது. காணி உரிமையாளரின் அனுமதியுடன் காணி அளவீட்டு பணி இடம்பெற்றுள்ளது. எவ்வாறாயினும் காணி சுவீகரிப்பு விடயத்தில் மக்கள் ஏமாற்றப்படுவதாக மக்கள் பிரதிநிதிகளும் சிவில் அமைப்புகள் பிரதிநிதிகளும் குற்றம் சுமத்துகின்றனர். யாழ்ப்பாணம் மாதகள் ஜோதிபுரம் பகுதியில் உள்ள 4.2 ஏக்கர் காணியை அளவீடு செய்வதற்காக நில அளவீட்டு திணைக்கள அதிகாரி குழுவினர் இன்று முற்பகல் 10 மணி அளவில் சென்றிருந்தனர். காணி அளவீடு செய்வதற்கு காணியின் உரிமையாளர் சம்மதம் தெரிவித்தமையால் தடைகளின்றி அதிகாரிகள் தமது பணிகளை முன்னெடுத்தனர். காணி அளவீட்டு பணிகள் முன்னெடுக்கப்பட்ட ஜோதிபுரம் பகுதிக்கு வலி வடக்கு மீள்குடியேற்ற குழு தலைவர் எஸ் சஜீவன், வலி வடக்கு பிரதேச சபை தலைவர் எஸ் சுகிர்தன், வடமாகாண சபை உறுப்பினர் ப கஜதீபன் ஆகியோர் சென்றிருந்தனர். காணியினுடைய சொந்தக்காரர்கள்
ஏதோ ஒரு வகையில் நம்ப வைக்கப்பட்டவர்களாக இந்த பிரதேசங்களை தங்களுக்கு தருவதற்கு அவர்கள் சம்மத கடிதம் கொடுத்து விட்டதாக இன்றைக்கு இங்கே கடற்படையை சார்ந்திருக்கக்கூடியவர்கள் தெரிவிக்கிறார்கள். நிலங்கள் இவ்வாறு தொடர்ச்சியாக இவர்களால் ஆக்கிரமிக்கப்படுகின்ற நிலைமை தொடர்ச்சியாக தொடருமேயானால் தொடர்ச்சியாக இந்த பிரதேசங்கள் ராணுவமயமாகுவதும் அதன் மூலமாக எங்களுடைய குடிப்பரம்பல் சிதைக்கப்படுவதும் சிங்களமயமாகும் என்ற நிலைமை அதற்கான ஒரு அடிப்படையாக அத்திவாரமாக இவ்வாறான செயற்பாடுகள் அமையும். தொடர்ச்சியாக இந்த தமிழ் மக்களுடைய குடிப்பரம்பலை சிதைக்கும் வகையில் இந்த அரசாங்கம் திட்டமிட்டு செயற்படுத்திக் கொண்டிருக்கின்றது. நேற்று முன்தினம் கூட அந்த கடற்படை பேச்சாளர் அவர்கள் தெரிவித்திருந்தார்கள், தாங்கள் சட்டத்துக்கு அமைவாகத்தான் இந்த காணிகள் சுவீகரிப்பதாக. நாங்கள் அரசாங்கத்தை பார்த்து கேட்க விரும்புகின்ற உங்களுடைய சட்டம் என்ன நாங்களும் பல சட்டங்களை படித்திருக்கின்றோம், எங்களுக்கும் சட்டங்கள் தெரியும். ஆனால் அப்படி இருக்கும்போது எங்களுடைய அந்த இலங்கை சட்டத்தில் இல்லாத ஒரு விதமான சட்டங்களை சொல்லி எங்களுடைய நிலங்களை அபகரித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். இது உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும். தொடர்ந்து இப்படியான அடக்குமுறைகளை தமிழ் மக்கள் மீது நீங்கள் கட்டவிழ்த்து விட நினைத்தால் பாரிய விளைவுகளையும் நீங்கள் சந்திக்க வேண்டிய நிலைமை ஏற்படும் என நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். மாதக்கல் ஜோதிபுரம் பகுதியில் இன்று முன்னெடுக்கப்பட்ட காணி அளவீட்டு பணிகள் தொடர்பில் கடற்படை ஊடக பேச்சாளர் கமாண்டர் கோசல வர்ணகுல சூரியவிடம் நியூஸ் ஃபர்ஸ்ட் வினவியது. காங்கேசன்துறை துறைமுகத்தின் பாதுகாப்பிற்காகவே இந்த காணி சுவீகரிக்கப்படுவதாக அவர் தெரிவித்தார். உரிய சட்ட நடைமுறைக்கு அமையவே இந்த காணி சுவீகரிப்பு பணிகள் இடம்பெறுவதாக குறிப்பிட்ட கடற்படை பேச்சாளர் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் பலவந்தமாக காணிகள் கைப்பற்றப்படுவதில்லை என அவர் கூறினார். கொஸ்லந்தை மீரியபெத்த மண் சரிவு காரணமாக வீடுகளை முற்றாக இழந்து பூனாகலை தமிழ் மகா வித்தியாலயத்தில் தங்க வைக்கப்பட்டிருந்தவர்களில் ஒரு பகுதியினர் தற்காலிக குடியிருப்புகளுக்கு இன்று மாலை அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். 40 குடும்பங்கள் தற்காலிக குடியிருப்புகளுக்கு இன்று மாலை அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக பண்டரவளை பிரதேச செயலாளர் ENSB ஜெயசுந்தர நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு தெரிவித்தார். ஏனையவர்கள் தொடர்ந்தும் பூனாகலை தமிழ் மகா வித்தியாலயத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் கூறினார். கொஸ்லந்த மீரியபெத்தவில் மண்சரிவினால் பாதிக்கப்பட்ட 78 குடும்பங்களைச் சேர்ந்த 265 பேர் பூனாகல தமிழ் மகா வித்தியாலயத்தில் தங்க வைக்கப்பட்டிருந்தனர். இவ்வாறு தங்க வைக்கப்பட்டிருந்தவர்களில் 40 குடும்பங்கள் அம்பிட்டிகந்த மாக்கந்த தேயிலை தொழிற்சாலையில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள தற்காலிக குடியிருப்புகளுக்கு மாற்றப்பட்டுள்ளனர். எவ்வாறாயினும் குடியிருப்புகளை இழந்த மக்களில் 38 குடும்பங்கள் பூனாகல தமிழ் மகா வித்தியாலயத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் தொடர்ந்தும் பூனாகல தமிழ் மகா வித்தியாலயத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ள தாம் பல்வேறு அசௌகரியங்களை எதிர்நோக்கி வருவதாக அங்குள்ள மக்கள் தெரிவிக்கின்றனர். நீங்க நிலத்துல போயிருங்க, மர்ம வீட்டுல இருங்கன்னா நான் எப்படி போய் இருக்கிறது, அதெல்லாம் பாதிக்கப்பட்டு பிள்ளைகளுக்கு ஸ்கூலுக்கு நான் அதுல போய் இருந்துகிட்டு பிள்ளைகளுக்கு சிரமப்பட்டுக்கிட்டு நான் என்ன செய்யறது, எந்த உதவியை கண்டு நான் செய்யறது. இப்போ எங்களுக்கு தான் போய் அந்த அந்த அடிபட்டு வந்தது திரும்ப போய் அதுல இருக்கிறதுக்கு எங்களுக்கு மனசு வருதா, அந்த தூக்க கூட அது நினைச்சா அந்த இதே தான் நினைவு வருது. நேற்று ஏஜில இருந்து வந்து சொன்னாங்க, எங்க பேரை கூப்பிட்டைக்கு நாங்க போனோம். ஆமியால எங்களுக்கு நம்பர் கொடுத்துருந்தாங்க 25. அந்த நம்பரை எடுத்துட்டு போனேக்கு ஏஜில் உள்ளவங்க சொல்லிட்டாங்க, நீங்க உங்களுக்கு நிலத்துல வீடு இருக்கு நிலத்துக்கு போங்கன்னு சொல்லி. ஆனா நாங்க பக்கத்துல இருந்து பார்த்தனால எங்களுக்கு பயமா இருக்கு, எங்களுக்கு போவே இல்லாதுன்னு நாங்க சொன்னோம். எங்க குடும்பத்துக்கு ஒரு வீடு கொடுத்துருக்காங்க, ஒரு காம்பரா ஒண்ணு, அதுல பிள்ளைகளை வச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொன்னதுக்கு அவங்க சொல்லிட்டாங்க, உங்களுக்கெல்லாம் சாப்பாடு யாரு கொடுக்கறது, நீங்க கட்டாயம் அங்கதான் போயாகணும்னு. இப்ப எங்க சம்சார பிள்ளைங்க எல்லாம் கொண்டு அங்க விட்டுட்டு நாங்க ஒரு வேலைக்கு போவே பயமா இருக்கு. ஏன்னு கேட்டா ஏற்கனவே அங்க அனத்தம் கொடுத்திருக்காங்க, திருப்பி எங்களை கொண்டு அங்க தள்ளுறதோட எங்களுக்கு ஒரு நல்ல இந்த ஒரு அமைப்பை எங்களுக்கு செஞ்சு கொடுக்கறது சேர் மூலியமா நல்லா. அம்பிட்டிகந்த மாக்கந்த தேயிலை தொழிற்சாலையில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள தற்காலிக குடியிருப்புகளுக்கு 40 குடும்பங்கள் இன்று மாலை அனுப்பி வைக்கப்பட்டிருந்தனர். தற்காலிக குடியிருப்புகளுக்கு மாற்றப்பட்டுள்ள மக்களும் நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு கருத்து தெரிவித்தனர். நாங்க 21 நாள் ஸ்கூல்ல இருந்து இப்பதான் இங்க ஸ்டோருக்கு வந்திருக்கோம். ஆனா இங்க ரூம் வேற வேறையா கொடுத்துருக்காங்க. ஆனா இப்படி நிரந்தரமா எங்களுக்கு இருக்கே இல்லாது, கூடிய சீக்கிரம் எங்களுக்கு வீடு கட்டிட்டாங்க. இன்னைக்கு நாங்க வந்திருக்கோம் மாக்கந்த ஸ்டோருக்கு தான் வந்திருக்கோம். அதே மாதிரிக்கே எங்களுக்கு இந்த உதவி செஞ்சு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அதே மாதிரிக்கே எங்களுக்கு வீடையும் சுருக்குன்னு கட்டி கொடுத்தீங்கன்னா ரொம்ப வசதியா இருக்கும். பிள்ளைங்களையும் படிக்க போடுறதுக்கு ஒரே காமராவில் எல்லாமே செஞ்சுக்கலாது. அதனால எங்களுக்கு எல்லாரும் ஒத்துழைச்சு எங்களுக்கு சுருக்குன்னு வீடையும் கட்டி கொடுத்த பெரிய ஒரு சந்தோஷம்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இதேவேளை மண்சரிவினால் பாதிக்கப்பட்ட அனைத்து குடும்பங்களுக்கும் எதிர்காலத்தில் நிரந்தர வீடுகளை நிர்மாணித்து கொடுக்க உள்ளதாக பண்டாரவர பிரதேச செயலாளர் ENSB ஜெயசுந்தர நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு தெரிவித்தார். முதற்கட்டமாக 40 குடும்பங்களை இந்த தொழிற்சாலைக்கு அழைத்து வந்துள்ளோம். மேலும் 75 குடும்பங்கள் வரையிலும் இங்கு தங்க வைப்பதற்கான நடவடிக்கைகளை எடுத்துள்ளோம். அதேபோன்று 75 வீடுகளை நிர்மாணிப்பதற்கும் நடவடிக்கை எடுத்துள்ளோம். மீரியபெத்த மண்சரிவினால் பாதிக்கப்பட்ட அனைத்து குடும்பங்களுக்கும் எதிர்காலத்தில் நாம் வீடுகளை நிர்மாணித்து கொடுக்க உள்ளோம்.
வடக்கு கிழக்கை விடவும் அதிகூடிய அமைச்சர்கள் மலையகத்தில் உள்ளதாக மீள்குடியேற்ற பிரதி அமைச்சர் விநாயகமூர்த்தி முரளிதரன் தெரிவிக்கின்றார். பாராளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற வரவு செலவு திட்ட குழுநிலை விவாதத்தின் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். மலைய மக்கள் சிறந்த முறையில் கௌரவிக்கப்பட்டிருக்கின்றார்கள். இன்று வடகிழக்கில் இருக்கின்ற அமைச்சர்களை விட தொகை கூடிய அமைச்சர்களை இன்று எங்களுடைய மதிப்புக்குரிய ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்கள் மலையகத்துக்கு வழங்கி வைத்திருக்கின்றார். அண்மையிலே ராதாகிருஷ்ணன் அமைச்சராகப்பட்டிருக்கின்றார், தியாம்பரம் அமைச்சராகப்பட்டிருக்கின்றார், பிரபாகரன் அமைச்சராகப்பட்டிருக்கின்றார். இன்று பலமான உரிமைகளை அந்த மக்களுக்கு இன்று வழங்கியிருக்கின்றார்கள். ஆகவே நாங்கள் அந்த மக்கள் அரசியல் பெற்றுடம் உள்ள மக்கள் என்று கூறுவதில் எதுவித அர்த்தமும் இல்லை. தமக்கு பாதுகாப்பான வாழ்விடங்கள் நிர்மாணித்துக் கொடுக்கப்பட வேண்டும் எனவும் மலையகத்தில் உள்ள சில அமைச்சர்கள் தமது நிலைமை தொடர்பில் பாராமுகமாக உள்ளதாகவும் மண்சரிவினால் பாதிக்கப்பட்ட மக்கள் அங்கலாய்க்கின்றனர். தியாமரையா அவரு எங்க இஸ்டேட்டுகளுக்கு எங்க நிதி உதவி எந்த உதவியும் செஞ்சு கொடுக்கல. வந்தாங்க, சந்தை மட்டும் கேட்டு போனாங்க. ஆனா எந்த நிதியும் செஞ்சு கொடுக்கல எங்களுக்கு. நாங்க 40-45 வருஷம் இதுகளில் தான் நாங்கள் பிறந்து வந்திருக்கோம். எங்களுக்கு எந்த வண்டி நிதி உதவிகள் ஒன்றும் செஞ்சு கொடுக்கல, வீடு வசதிகள் எதுவுமே ஒன்றும் செஞ்சு கொடுக்கல. எங்கள் தோட்ட பகுதியில் வந்து எந்த மந்திரிமார்களும் ஓட்டு கேட்குற டைமுக்கு மட்டும்தான் தலைவர்மார்கள் பொடிங்கமார்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்து எனக்கு போடுங்க உனக்கு போடுங்கிறது. ஆனால் இது அதுக்கு பிற்பாடு யாருமே உங்களுக்கு என்ன நடந்திருக்கு, என்ன தேவை, ரோட்டு காட்டு செஞ்சு தரவா, வீடு செஞ்சு தரவாங்கிறது ஒன்றுமே எங்களுக்கு பாக்குறது. எங்களை பத்தி ஓட்டு கேட்க மட்டும் வீடு வீடா வராங்க. காலில் கும்பிட்டு கொடுக்காத குறையா இந்த வீடு வாசல்லாம் இந்த சின்ன சின்ன பிள்ளைகளை வச்சுக்கிட்டு என்ன நிலைமையில இருக்கும் அதை வந்து பார்க்க மாட்டேங்கிறாங்க. மனசு இவ்வளவு துன்பம் துயரம் படுறோமே இந்த மழை நேரத்துல வந்து பாக்குறாங்களா, ஒரு இடத்த கொடுக்குறாங்களா, கொடுக்குற இடத்தையும் பிடிச்சிக்கிறாங்க ஆள் வச்சு. இதெல்லாம் யாருக்கிட்ட சொல்றது? சந்தைக்கு மட்டும் வந்து காலில் கும்பிட்டு கொடுக்குறாங்க. இனிமேல அதெல்லாம் நடக்காது. சந்தைன்னு கேட்டு வந்தா எங்களுக்கு செய்ய வேண்டிய சலுகையை செய்ய சொல்லுங்க. அமைச்சர் தொண்டமான் அவர்கள், ராதாகிருஷ்ணன் அவர்கள், திகாம்பரம் அவர்கள், முத்துசிவலிங்கம் அவர்கள் அனைவருமே அமைச்சர் பதவியில் இருக்கின்றார்கள். இப்போது எமக்கு பெரும்பாலும் லயத்தில் வாழ்ந்து கொண்டு நாங்கள் இருக்கின்றோம். எங்களுக்கு தனி வீடு கட்டாயமாக வேண்டும். இப்பொழுது அரசாங்கத்திடம் இணைஞ்சிருக்கும் அமைச்சர்மார்கள் எங்களுக்கு தனி வீடு கட்டி கொடுப்பதாக இருந்தால் எங்களிடம் வரவும் நாங்கள் அவர்களுக்கு வாக்கு அளிப்போம். இல்லாவிட்டால் இந்த எங்கள் பகுதிக்கு வரவும் வேண்டாம், நாங்கள் வாக்கும் அளிக்க போவதில்லை. தனி வீடு திட்டம் எங்களுக்கு மாடி அடுக்குமாடி வேண்டவே வேண்டாம். ஏனென்றால் அடுக்குமாடியில் பல பிரச்சனைகள் உண்டாகும். எனவே எங்களுக்கு 7 பேஜஸ் அல்லது 10 பேஜஸ் காணி கொடுத்து அதன் மூலம் தனி வீடு திட்டத்தை அமைத்து எங்களுக்கு கொடுத்தால் மிகவும் நன்றாக இருக்கும். அதாவது மலையகத்திலே தலை சிறந்த கௌரவ அமைச்சர் தொண்டமான் அவர்கள், அமைச்சர் சதாசிவம் அவர்கள், அமைச்சர் திகாம்பரம் அவர்கள், அமைச்சர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் அந்த அரசாங்கத்தோடு சேர்ந்திருப்பதால் டிமாண்ட் கொடுத்து எமது தனி வீடு திட்டத்தை அமலாக்கும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன். பாடசாலைகளின் ஊடக பிரிவினை பலப்படுத்தும் நோக்கில் நியூஸ் போஸ்டின் ஜூனியர் ரிப்போர்ட்டர் செயலமர்வு இன்று ஆரம்பமானது. இன்றைய முதலாவது கட்ட செயலமர்வில் தெனியாய கல்வி வலயத்திற்குட்பட்ட 3 பாடசாலைகளில் இந்த செயலமர்வு இடம்பெற்றது. செய்தி அறிக்கையிடல் தொடர்பில் பாடசாலை மாணவர்களுக்கு தெளிவூட்டலும் அவர்களுக்கு உற்சாகமூட்டுவதும் நியூஸ் ஃபர்ஸ்ட் ஜூனியர் ரிப்போர்ட்டர் திட்டத்தின் நோக்கமாகும். பாடசாலைகளின் ஊடகப் பிரிவை வலுவூட்டல் இதன் மற்றொரு நோக்கமாகும். இதன் முதற்கட்ட செயலமர்வு தெனியாய ஹான்ஃபிரட் தமிழ் வித்தியாலயம், ஹன்சல்வாத்த தமிழ் கனிஷ்ட வித்தியாலயம் மற்றும் பிவர்லி தமிழ் கனிஷ்ட வித்தியாலயங்களில் இன்று இடம்பெற்றன. இன்றைய செயலமர்வின் போது செய்தி சேகரிப்பு மற்றும் செய்தி அறிக்கையிடல் உள்ளிட்ட ஊடகத்துறை சார்ந்த விடயங்கள் தொடர்பில் மாணவர்களுக்கு தெளிவுபடுத்தப்பட்டது. ஜூனியர் ரிப்போர்ட்டர் செயலமர்வின் முதலாம் கட்டத்தின் கீழ் மாணவர்களுக்கு செய்தி அறிக்கையை தயாரிப்பதற்கான வழிகாட்டலும் மேலும் சில செயல்முறை பயிற்சிகளும் அளிக்கப்பட்டன. இதன்போது மாணவர்களின் ஊடகத்துறை சார்ந்த சந்தேகங்களுக்கு நியூஸ் ஃபர்ஸ்ட் குழாத்தினர் விளக்கம் அளித்தனர். இதுவரை காலமும் எங்களுடைய பாடசாலை வாழ்க்கையில் எங்களுக்கு ஊடகத்துறை அனுபவம் என்றால் என்னன்னே தெரியாத அளவுக்கு நாங்கள் இருந்தோம். இந்த அளவுக்கு இவ்வளவு இதுல நன்மைகள் இருக்குன்னு இந்த நியூஸ் பிளஸ் குழுவினர் மூலம் நடத்தின இந்த செயலமர்வு மூலம் நாங்கள் அறிஞ்சுக்கிட்டோம். எவ்வாறு செய்தியை சேகரிப்பது, அதனை எவ்வாறு பகிர்ந்து கொள்வது, அந்த செய்தியை இன்னொருவருக்கு எவ்வாறு கூறுவது என்பது போன்ற விடயங்களை மாணவர்களுக்கு இங்கு வந்திருந்த அந்த ஊடகவியலாளர்கள்
தெளிவாக கூறியிருந்தார்கள். செய்தி தொடர்பான ஒரு வழிகாட்டலை வழங்குவதற்கு முன்வந்த சக்தி நிறுவனத்துக்கு எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஐக்கிய தேசிய கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் சுஜீவ சேனசிங்க நேற்று மாலை கொழும்பு வடக்கு மக்களை சந்தித்தார். கொழும்பு வடக்கு பாலத்துறை 318 தோட்டத்தைச் சேர்ந்த மக்களை அவர்களின் வீடுகளிலிருந்து வெளியேறி நகர அபிவிருத்தி அதிகார சபையினால் ஹேனமுள்ள பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள வீட்டுத் தொகுதியில் குடியேறுமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது. தாம் தற்பொழுது வசிக்கின்ற வீடுகளிலிருந்து வெளியேற முடியாமல் இருப்பதாக இந்த பகுதி மக்கள் குறிப்பிடுகின்றனர். புதிய வீடுகளில் போதுமான அளவு இடம் இல்லை என்றும் அவர்கள் குறிப்பிடுகின்றனர். எந்தவொரு வீட்டிற்கும் நியாயம் வழங்கப்படவில்லை. இலக்கம் ஒன்றை தந்து திடீரென செல்லுமாறு கூறுகின்றனர். எமக்கு சிறிது காலம் வழங்க வேண்டும். மக்களுக்கு நியாயம் வழங்கப்பட வேண்டும். நாம் போக முடியாது என்று கூறவில்லை. இதனை உரிய முறையில் தீர்த்து தாருங்கள். எமக்கு சிறந்த இடம் ஒன்றை தாருங்கள். இந்த முகாமில் உள்ள வீடுகளுக்கு செல்ல முடியாது. வீட்டுத் தொகுதியில் வீடொன்று 350 அல்லது 390 சதுர அடியாகும். அது மிகவும் சிறிய வீடு. அவர்களின் பொருட்களை வைக்க வேண்டும் இடமில்லை. மக்களுக்கு நியாயத்தை பெற்றுக் கொடுக்குமாறு அதிகாரிடம் வேண்டுகோள் விடுக்கின்றோம். அந்த சந்தர்ப்பத்தில் ஜனாதிபதி பிரேமதாச 2 பேஜஸ் அளவு வீடுகளை வழங்கியுள்ளார். இங்கு வீடுகள் 700, 800, 900 சதுர அடிகளை கொண்டுள்ளது. அதற்கு பொருந்துகின்ற வகையில் வீடுகள் கிடைக்கின்ற பொழுது இந்த மக்கள் செல்வதற்கு இணக்கம் தெரிவிக்கின்றனர். இந்த மக்கள் எதிர்ப்பு தெரிவிப்பதில்லை. ஆனால் மக்களுக்குரிய வகையில் கிடைக்க வேண்டும். அமைச்சர் மெர்வின் சில்வா மூடுமாறு உத்தரவிட்ட கலனி வேவல்தூவ பகுதி விடுதி மீண்டும் இன்று திறக்கப்பட்டிருந்தது. இதன் காரணமாக அந்த பகுதியில் இன்றும் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. இந்த களியாட்ட விடுதிக்கு எதிராக கடந்த 16ஆம் தேதி பிரதேச மக்கள் எதிர்ப்பு தெரிவித்ததை அடுத்து அமைச்சர் மெர்வின் சில்வா அதனை மூடுமாறு உத்தரவிட்டார். මට යතුරු දෙන්න දැන් මං ඉතන බොහොම යතින් කියන්නේ දොරේ යතුරක් නෑ දොර කැල්ල තියෙන්නේ ඔව් ඒක ඇත්තට එන්නක ඉර වෙලා අර இருப்பினும் இந்த களியாட்ட விடுதி இன்று மீண்டும் திறக்கப்பட்டதை அடுத்து பிரதேச மக்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தனர். அமைச்சர் மூடிவிட்டு சென்று சிறிது நேரத்திலே மீண்டும் திறக்கப்பட்டுள்ளது. அவரின் அந்த செயற்பாடு குறித்து அவரின் கௌரவத்தை காண்பித்தார். இவரை விட அதிகாரம் உள்ளவரா இதனை மீண்டும் திறந்தார் என்ற கேள்வி நமக்கு எழுகின்றது. திடீரென இங்கு வந்து பிரச்சினைக்கு தீர்வு தந்தார். அமைச்சர் வந்து இதனை மூடுவதாக கூறி மூடிவிட்டு சென்றார். நாங்கள் விகாரையிலிருந்து வீட்டுக்கு செல்லும் போது மீண்டும் திறக்கப்பட்டுள்ளது. இந்த எதிர்ப்பினை அடுத்து அந்த களியாட்ட விடுதி மூடப்படுவதை அவதானிக்க முடிந்தது. மகாவலி கங்கையில் மிதந்து வந்த மற்றொரு சடலம் இன்று மீட்கப்பட்டுள்ளது. மகாவலி கங்கையில் மிதந்து வந்த நிலையில் இந்த வாரத்தில் மீட்கப்பட்ட 3வது சடலம் இதுவாகும். பிரதேச மக்கள் அறிவித்ததை அடுத்து மகாவலி கங்கையில் கண்ணுருவ சங்கிலி பாலத்துக்கு அருகிலிருந்து சடலம் மீட்கப்பட்டுள்ளது. ஆணொருவரின் சடலமே இவ்வாறு மீட்கப்பட்டுள்ளதுடன் சடலம் இதுவரை அடையாளம் காணப்படவில்லை. இன்று காலை முதல் பெய்த கடும் மழை காரணமாக சடலம் கடுகஸ்தோட்டை வரை அடித்துச் செல்லப்பட்டுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டார். இதேவேளை கண்ணுருவிலிருந்து 2 கிலோமீட்டர் தூரத்தில் பேராதனை அக்பர் பாலத்துக்கு அருகிலிருந்து நேற்று சடலம் ஒன்று மீட்கப்பட்டது. கடந்த 12ஆம் தேதி மகாவலி கங்கையில் பொல்கொள்ள பகுதியிலிருந்து 2 சடலங்கள் மீட்கப்பட்டன. அவர்கள் மாத்தளை மற்றும் கண்டி பகுதிகளை சேர்ந்தவர்கள் என பின்னர் போலீசார் தெரிவித்தனர். பேராதனை போலீஸ் பிரிவில் 2 சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளன. இன்று கண்டி போலீஸ் பிரிவில் ஒரு சடலம் மீட்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் விசாரணைகளை மேற்கொள்வதற்கு போலீஸ் குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது. தாக்குதல்களோ காயங்களோ உள்காயங்களோ எதுவும் இல்லை என விசாரணைகளில் இருந்து தெரிய வருகின்றது. கண்டி டெல்தெனிய ரங்கல பகுதியிலும் கொட்டகங்க பகுதியிலும் இன்று 2 ஆர்ப்பாட்டங்கள் இடம்பெற்றன.
கண்டி தெல்தெனிய ரங்கல எஸ்பிசி தோட்டத்தில் இயங்கும் சுமார் 6 தோட்டங்களைச் சேர்ந்த மக்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்ததாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். இந்த ஆர்ப்பாட்டம் ரங்கல தொழிற்சாலைக்கு முன்பாக முன்னெடுக்கப்பட்டது. தமது தோட்டங்களுக்காக நியமிக்கப்பட்டிருக்கும் அதிகாரி ஒருவருக்கு எதிர்ப்பு தெரிவித்து மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்ததாக எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டார். குறித்த அதிகாரி ஏற்கனவே இந்த தோட்டத்தில் செயற்பட்டுள்ளதுடன் அவர் மக்களுக்கான நடவடிக்கைகளை ஒழுங்காக முன்னெடுக்கவில்லை எனவும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்ததாக எமது பிராந்திய செய்தியாளர் சுட்டிக்காட்டினார். இதேவேளை கொட்டகங்க பகுதியிலும் ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. கொட்டகங்க தொழிற்சாலைக்கு அருகில் ஆரம்பமாகிய இந்த ஆர்ப்பாட்டம் ரங்கல நகரம் வரை பயணித்ததாக எமது பிராந்திய செய்தியாளர் கூறினார். கொட்டகங்க பிரதேசத்தை அண்மித்த சுமார் 8 பெருந்தோட்டங்களைச் சேர்ந்த மக்கள் கடந்த திங்கட்கிழமை முதல் பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டுள்ளனர். மாதாந்தம் 8 நாட்கள் வேலை செய்து அன்றாட வாழ்க்கையை முன்னெடுத்து செல்ல முடியாதுள்ளதாக தெரிவித்து அவர்கள் இந்த பணி பகிஷ்கரிப்பை ஆரம்பித்திருந்தனர். தமது பிரச்சினைக்கு முடிவு கிடைக்காத காரணத்தினால் இன்றைய தினம் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதுடன் 20 நாட்களுக்கு தமக்கு வேலை வழங்கப்பட வேண்டும் என்றும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வரவு செலவு திட்டத்தின் நேற்றைய குழுநிலை விவாதத்தின் போது பாராளுமன்றத்தில் தெரிவிக்கப்பட்ட கருத்துக்கள் அடுத்து. குடியேற்றத்தின் பிரதி அமைச்சர் கூட மட்டக்களப்பு மாவட்டத்திலே பிறந்தவர் அவரே இருக்கின்றார். ஆனால் நான் நினைக்கின்றேன் மட்டக்களப்பு மாவட்டத்தில் மீள்குடியேற்ற அமைச்சினூடாக ஒரு வீடு கூட கட்டவில்லை. அவர் அதை ஏற்றுக்கொள்வார் நினைக்கின்றேன். அவர் தந்த புள்ளிவிவரம் இருக்கின்றது. ஆகவே மீள்குடியேற்றம் என்பது வடக்கு கிழக்கில் முழுமையாக யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட பிரதேசங்கள் இருக்கின்றன. அதிலே மட்டக்களப்பு மாவட்டமும் பாதிக்கப்பட்டிருக்கின்றது. அதிலே அவர்கள் கட்டப்பட்டதாக இங்கே காட்டப்படுகின்ற படங்களை நாங்கள் பார்க்கின்ற போது வெறும் மலசல கூட கட்டிடங்கள் மட்டும்தான் மட்டக்களப்பு மாவட்டத்தில் கட்டியிருக்கின்றார். முழுமையான வீடு எதுவுமே கட்டவில்லை. நான் நினைக்கின்ற திருவோணமலை மாவட்டத்திலே இருக்கின்ற சம்பூர் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். சம்பூர் மக்கள் வாழ்கின்ற அந்த நலம்பூர் நிலையங்களை நாங்கள் நேரடியாக சென்று பார்க்கின்ற போது வெறும் மாட்டு கொட்டில்கள் போன்று, கோழி கூடுகள் போன்று, குதிரை கொட்டில்கள் போன்று, நாய் கூடாரங்கள் போட்டுதான் அங்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அவர்கள் இதுவரையிலே இன்னும் குடியமர்த்தப்படாமல் தொடர்ச்சியாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த மீள்குடியேற்றம் என்பது உண்மையிலே அனைவருக்கும் தெரிந்த விடயம். சரியான புள்ளிவிவரங்கள் எங்களிடம் இருக்கின்றது. நாங்கள் தவறான புள்ளிவிவரத்தை இதில் குறிப்பிடவில்லை. ஏனென்றால் இது ஒவ்வொரு மாவட்ட செயலகங்கள் ஊடாக, மாவட்ட நிர்வாகங்கள் ஊடாக அங்கு எடுக்கப்பட்ட சரியான தரவுகளின் படித்தான் இந்த மீள்குடியேற்றத்தை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். அவை இதிலே குற்றஞ்சாட்டுகின்ற எங்களுடைய மதிப்புக்குரிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் இதிலே தவறு இருக்குமாக இருந்தால் நீங்கள் அந்த அங்கு நடக்கின்ற அபிவிருத்தி குழு கூட்டங்களில் அங்கிருக்கின்ற அரசாங்க அதிபருடன் கலந்துரையாடி இந்த சரியான புள்ளிவிவரங்களை நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம் என்பதை நான் உண்மையிலே தெரிவித்துக் கொள்கின்றேன். கடந்த ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட அறிக்கையில் பயன்படுத்தப்படாத பெருந்தோட்ட காணிகளை பாவனைக்கு பயன்படுத்தப்படும் என அதிமேதிக ஜனாதிபதி முன்மொழியினை செய்தார். எதிர்வரும் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் 14.1 பிரிவில் ஒவ்வொரு பெருந்தோட்ட கம்பெனியும் பிரதான பங்காளராக அரசாங்கம் இருக்கும் வகையில் குத்தகையினை ரத்து செய்யும் தீர்மானத்தை எடுப்பதாக 6 மாத கால அறிவித்தல் ஒன்றை விடுப்பதற்கு அதிமேதிக ஜனாதிபதி ஆலோசனை கூறியுள்ளார். இவை வரவேற்கத்தக்கதாகும். இந்த ஏற்பாடுகள் தோட்ட தொழிலாளர்களுக்காக வீட்டுக்குரிய நிலத்தை அரசாங்கம் பெற்றுக் கொடுக்க வழி ஏற்படுத்தும். அதனை செயற்படுத்த பெருந்தோட்ட அமைச்சு ஒத்துழைப்பினை வழங்கும் என எதிர்பார்க்கின்றேன். ஹம்பாந்தோட்டை துறைமுகத்தில் சீனாவின் கடற்படை தளம் ஒன்றை அமைப்பதற்கு திட்டமிட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஹம்பாந்தோட்டை உட்பட உலகின் 18 இடங்களில் சீனாவின் கடற்படை தளங்கள் அமைப்பதற்கு திட்டமிட்டுள்ளதாக த நமோபியன் செய்தி சேவை செய்தி வெளியிட்டுள்ளது. இது தொடர்பான விரிவான தகவல்களை டுனைட் பிரதான செய்தியில் எதிர்பாருங்கள். வடகொரியாவில் இடம்பெற்ற மனித உரிமை மீறல்கள் குறித்து ஹேக்கில் உள்ள சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும் என ஐநா பாதுகாப்பு பேரவை வலியுறுத்தியுள்ளது. இதேவேளை ஐக்கிய நாடுகள் சபையின் இந்த தீர்மானத்தை வரவேற்பதாக தென்கொரியா தெரிவித்துள்ளது. ஸ்போர்ட்ஸ் ஃபர்ஸ்ட் மொபிட்டல் பிளாட்டினம் விருதுக்கான விண்ணப்பங்களை பரிசீலிக்கும் நடவடிக்கையின் 4ஆம் கட்டம் நியூஸ் ஃபர்ஸ்ட் தலைமையகத்தில் நடைபெற்றது. தேசிய மற்றும் சர்வதேச ரீதியில் திறமையாக செயற்பட்ட வீர வீராங்கனைகள் பயிற்றுநர்களை வாழ்த்தி கௌரவிப்பதே ஸ்போர்ட்ஸ் ஃபர்ஸ்ட் மொபிட்டல் பிளாட்டினம் விருது விழாவின் பிரதான நோக்கமாகும். விருதுகளுக்காக 5000க்கு மேற்பட்ட விண்ணப்பங்கள் கிடைத்துள்ளன. அந்த விண்ணப்பங்களை பரிசீலிக்கும் நடவடிக்கை 4ஆம் கட்டத்தில் சுனில் குணவர்தன, சுசந்திகா ஜெயசிங்க, தமே திதர்ஷா, ருவான் கேரகல, டில்ரோய் பெர்னாண்டோ, கிசு கோமஸ் ஆகிய ஜூரி அங்கத்தவர்கள் கலந்து கொண்டனர்.
என்ன තරංකාරීත්වය වැඩි වෙමින් පවතිනවා. நாளுக்கு நாள் போட்டித்தன்மை அதிகரித்து செல்கின்றது. நடுவர்கள் என்ற வகையில் சரியான தீர்ப்பு எடுப்பதில் எமக்கு நெருக்கடி ஏற்பட்டுள்ளது. எமக்குள்ள ஞானத்தையும் அனுபவத்தையும் பயன்படுத்தி சரியான தீர்ப்பை எடுக்க அயராது பாடுபடுவோம். ඥානය අපේ අත්දැකීම් පාවිච්චි කළා නිවැරදි තීරණය ගන්න තමයි අපි අධිෂ්ඨාන කරගෙන තියෙන්නේ. ஸ்போர்ட்ஸ் ஃபர்ஸ்ட் மொபிட்டல் பிளாட்டினம் விருது வழங்கல் விழா எதிர்வரும் 30ஆம் தேதி ரத்னலான ஸ்டெயின் கலையகத்தில் கோலாகலமாக நடைபெற உள்ளது. Sports First Mobitel Platinum Awards. சர்வதேச ஒருநாள் தொடரில் பங்கேற்பதற்காக இலங்கைக்கு விஜயம் செய்துள்ள இங்கிலாந்து கிரிக்கெட் குழாம் கொழும்பு SSC மைதானத்தில் இன்று பயிற்சிகளில் ஈடுபட்டது. 7 போட்டிகள் கொண்ட இலங்கை மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான சர்வதேச ஒருநாள் தொடர் எதிர்வரும் 26ஆம் தேதி ஆரம்பமாக உள்ளது. இதுடன் நியூஸ் பஸ்டின் 8 மணி பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. வணக்கம்.